சீக்கிரம் வாங்க, சூரஜ்கடுக்கு ராஜா இங்க இடத்த வாங்க வந்திருக்காரு. நாமளும் இது வரைக்கும் ரியல் ராஜாவை பார்த்ததே இல்ல. போலாம் சிவா. ராஜா அங்க பாருங்க, இந்த மலையில ஆரம்பிச்சு அதோ அந்த இடம் இருக்கிற வரைக்கும் இருக்கிறதெல்லாம் உங்களோட இடம் தாங்க. நல்லது, குட், வெரி குட். நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட ஜமீன்ல இங்க ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கட்டலான்னு இருக்கேன். என்ன? சிவா, ஹெல்ப் பண்ணு சிவா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சிவா, நானும் உன் பின்னாலேயே வரேன். நீ ஒண்ணும் பயப்படாத, முன்னேறி போ. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீயா? இதுக்கு என்ன விளையாட்டு? வெல்கம் பிரதர். நீங்க இங்க வர்றதுனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படல. நாம அப்புறமா கூட நிதானமா பேசிக்கலாம். ஆனா முதல்ல இது என்னதுன்னு ஒரு முறை பாருங்க. இது என்ன? இவ்வளவு சின்ன பையன் எப்படி சைக்கிள்ல இவ்வளவு தூரம் பறந்துகிட்டு வரான்? ஸ்பீட் ஏத்துங்க. அச்சோ, அந்த பையன் கிட்ட இருந்து தப்பிச்சு போங்க. கம் ஆன், டு சம்திங். சரி சரி. ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அந்த ஃபால்கன் உண்மையானதா இருக்க முடியாது, ஏன்னா அது அவ்வளவு பெருசா இருக்காது. இருந்தாலும் அது பாக்குறதுக்கு உண்மையானது மாதிரியே தான் தெரியுது. அட லட்டு சிங் அங்கிள், நீங்க தான் கமாண்டோ ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிருக்கீங்கல்ல, நீங்க இத கண்டுபிடிக்க கூடாது? அது என்ன சொல்றது, நான் கமாண்டோ ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கேன். ஆனா அங்க மாய மந்திரம் எல்லாம் சொல்லி தரல. ராஜா இப்படி திடீர்னு மாயமா மறைஞ்சு போறத பத்தி எல்லாம். இப்ப திடீர்னு ஒண்ணு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு வாட்டி எங்க கிராமத்துல தொடர்ந்து திருட்டாவே நடந்துகிட்டு இருந்தது. அப்ப திருடனை பிடிக்க முயற்சி பண்ணி பிடிக்கவே முடியல. அப்பதான் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னேன். அது சூப்பர் ஐடியா. ஊர் தலைவரை கொஞ்ச நாள் ஊரை விட்டு வெளியே போயிருக்க சொன்னேன். எல்லாருக்குமே தெரியும் ஊர் தலைவர் வீட்ல நிறைய பணமும் நகையும் கொட்டி கிடக்குதுன்னு. அந்த செய்தி திருடங்களுக்கும் போய் சேர்ந்துச்சு. திருடன் நைட்டு திருட வந்தானா, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோழி அமுக்குற மாதிரி அவனை அமுக்கிட்டோம். பணத்தை பறி கொடுத்தவங்களா கோபத்தை அடக்க முடியாம அவனை அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டாங்க தெரியுமா? ஊர்ல நடந்த எல்லா திருட்டையுமே அவன் ஒருத்தன் தான்ப்பா செஞ்சிருக்கான். பிரமாதம் ஆதி, நிஜமாவே நீ கலக்கிட்ட. நீ எங்களுக்கு ஒரு நல்ல வழிய காட்டியிருக்க. எஸ் ஆதி, நீ எங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிருக்க. யூ ஆர் இன்டெலிஜென்ட். எப்பா, நான் பிறக்கும் போது இன்டெலிஜென்ட் தெரியும்பா. ஆனா அந்த அளவுக்கு நான் என்னத்த கண்டுபிடிச்சேன்? அப்படின்னா நாமளும் ஒரு செய்தியை பரப்பலாம். அவர் திரும்ப இங்க வர்றதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு, அதை பயன்படுத்துவோம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சூரஜ் கட்டோட மகாராஜாவைய தூக்கிட்டு வந்திருப்ப. நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். ராஜா சார், இப்ப நீங்க இந்த கோபத்தையும் விட்டுருங்க, அப்புறம் சூரஜ் கட்டையும் விட்டுருங்க. அங்கத்தி ராஜ்யம் எல்லாத்தையும் என் கையில ஒப்படைச்சிருங்க. நானும் உங்களோட தம்பி தானே. அப்பா எல்லாத்தையும் உங்க பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. உங்க சித்தி பையனா இருந்தா என்ன, நானும் உங்களோட தம்பி தானே. எனக்கு ஒரு பங்கு கிடைக்கணுமா இல்லையா? ஆனா நீதான் வழி தவறிட்டிய. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் நீ அடிமையாயிட்ட. உன்கிட்ட கொடுத்தா எல்லாத்தையும் அழிச்சிடுவ. அதனாலதான் அப்பா உனக்காக எதையும் எழுதி வைக்கல. சரி, ஓகே செல்ல ராஜா சார், இதுக்கு மேல உங்களோட விருப்பம் தான். எனக்கு மூடு மாறி போச்சு. இப்ப பாதி இல்ல, முழு பங்கம் எனக்கு வந்தாகணும். நீங்க பேசாம எல்லா பேப்பர்ஸ்லயும் சைன் பண்ணி என் பேர்லயே எல்லாத்தையும் எழுதி வச்சிருங்க.
அதுக்கப்புறம் உங்களை நான் காலி பண்ணிட்டு இந்த மொத்த சொத்துக்கும் நான் ஒருத்தனே வாரிசாயிடுவேன். அப்ப எல்லாம் எனக்கு தானே சொந்தமாகும். ரொம்ப குதிக்காத, அது நடக்கவே நீங்க நடக்காது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. யார் ராஜாவை கடத்திட்டு போனாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓஹோ, இந்த யாருப்பா லட்டு அவரு? சிங்கு வால்யூம் சும்மா இன்க்ரீஸ் ஒண்ணும் பண்ணுங்க. சொல்ல மாட்டேன். அவரு இதுக்கு முன்னாடி வீதி வீதியா தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருந்தவரு. அச்சோ, இல்ல 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 இல்ல, இவன் பொய் சொல்றான். அடுத்தவங்க கிட்ட ஓசி கேட்பாரு. அதுவும் இல்லாம மூக்கு ஒளிவிக்கிட்டே இருக்கும். நான் என்னோட கர்ச்சிப்பால தான் அவரோட மூக்கையே தொடச்சி விடுவேன். அதோட அவரு என்னத்த சொல்றது? என்ன பாஸ் நீங்க உங்களால உங்க மூக்க கூட ஒழுங்கா தொடச்சுக்க முடியாதா? அச்சோ, வாய மூடுங்க. அவன் உளறிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம குட்டி பசங்க கிட்ட கூட திருடி சாப்பிடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது சும்மா சாப்பாடு கொடுத்தா கூட அத வாங்கி சாப்பிட மாட்டாரு. பின்பக்க ஜன்னல் வழியா எகிரி குச்சி கிச்சனுக்குள்ள போய் திருடி சாப்பிடுவாரு. இன்னும் நிறைய இருக்கு. அது 10 நாள் பழசா இருந்தாலும் சரி, சூடாகி இருந்தாலும் சரி, ஒரு வெளுத்து வாங்குவாரு. அச்சோ, வாய மூடு. அவனுக்கு பொய் சொல்றது பொறி சாப்பிடுற மாதிரி. உலகத்துல எவ்வளவு கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அது எல்லாம் அவன் கத்து வச்சிருக்கான். நான் பயப்பட மாட்டேன். நான் பார்த்தேன்னா காதை புடிச்சு தரன்னு இழுத்து கொண்டு வந்து ஜெயில போட்டுருவேன். அச்சோ, நீங்க சீக்கிரம் போய் அவனை இங்க புடிச்சிட்டு வாங்க. அவன் யாரு? நாளைக்கே நான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவன் யாருங்கறத வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டுறேன். அச்சோ, இவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நானும் அவனை புடிச்சுக்கிட்டு வர, உங்க கூட சேர்ந்து வரேன். வாங்க போலாம். சிவா, அவன் கண்டிப்பா வருவானா? அப்படி ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அவர் வந்துதான் ஆகணும். இல்லனா நம்ம வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம். சிவா, என்ன வச்சு எதுவும் காமெடி பண்ணல? வேண்டாம், விட்டுடு, சொன்னா கேளு. என்ன எதுக்காகப்பா புடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்ன வேணும் உனக்கு? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நீ டிவில என்ன பத்தி என்னெல்லாமோ உளறிட்டு இருந்த. என்ன சின்ன வயசுல இருந்து உனக்கு தெரியும்னு சொன்னியே. என்னோட மூக்க நீ தொடச்சிட்டு இருந்தியா? நீ யாரு? எனக்கு நீ யாருன்னு கூட சுத்தமா தெரியாது. அட, நான் தான் டெரரான இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். இத கேளு. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த ஒரு திருடனாலும் அங்க இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க, திருடாத, இங்க லட்டு சிங் வந்துருவார்னு. அதுக்கப்புறம் அந்த திருடன் திருட்டு தொழில மறந்துட்டு திருந்தி வாழ்வான். ஓ, அப்ப என்ன பிடிக்கிறதுக்காக நீ திட்டம் போட்டியா? ஆனா உன் திட்டம் ஃபிளாப் ஆயிடுச்சு. என்ன பிடிக்கிறதுக்கு பதிலா நீயே இங்க வந்து மாட்டிக்கிட்ட. நோ 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 நோ, நானா வந்து சிக்கல. நீ எங்க வலையில சிக்க சிவா போட்ட திட்டம் இது. ஏஹே, இங்க யாராலையும் வந்து சேர முடியாது. ஒரு முறை ஃபாலோ பண்ணி வந்தான், ஆனா அவனால திரும்பி போக வேண்டியதாயிடுச்சு. ஒருவேளை இந்த தடவை வந்தான்னா அவன் கதையை நான் முடிச்சிருவேன். ஹலோ, அட்டென்ஷன் ப்ளீஸ். அட, நீ எப்படி இங்க வந்து சேர்ந்த? ஆமா, இங்க வர்றதுக்காக தான் நான் இந்த திட்டத்தையே போட்டேன். லட்டு சிங் அங்கிள், அரெஸ்ட் them. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங், எதுக்காக அந்த குழந்தைய இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அந்த சின்ன பையனால என்ன பண்ண முடியும்? எல்லா ராஜா சார், அவன் தனி மனுஷன் இல்ல, அவனுக்குள்ள ஃபுல் போலீஸ் போர்ஸே இருக்கு. ஹே ஹே, இந்த சின்ன பையன் மொத்த போலீஸ் போர்ஸுக்கும் சமமானவனா? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஆ? ஆஹா. ஓ சிவா, என்ன விட்டுடு ப்ளீஸ். நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். ப்ராமிஸ் ப்ராமிஸ். எங்க தப்பிச்சு போக பாக்குறீங்க அங்கிள்? இங்க இருந்து நீங்க ஜெயிலுக்கு தான் போவீங்க, வேற எங்கேயும் இல்ல. தேங்க்யூ வெரி மச் சிவா, நீ சூப்பரா கலக்கிட்ட. உண்மையை சொல்லணும்னா நீ ஒரு சூப்பர் ஹீரோ. அப்புறம் நான் இந்த திருடனை சூப்பர் ஜீரோவா ஆக்க போறேன்.
நான் இவனை கொண்டு போய் போட போற ஜெயில இருந்து இவன் வாழ்க்கை முழுக்க வெளியில வரவே முடியாது. அப்புறம் இவருக்கு ராஜா ஆகணும்னு ஆசை இருந்ததுல, அதனால இவரை ஜெயிலுக்குள்ளேயே ஜெயிலு ராஜாவா மாத்தி காட்டுறேன். அப்புறம் நான் அடிக்கிற அடியில உலகத்துல இருக்கிற எல்லா வித்தையும் செஞ்சு காட்டுவான்.